ஜெபமாலை மாதா கிபி 1571 ஆண்டு துருக்கியர்களின் படையெடுப்பை முறியடிக்க திருத்தந்தை 5ஆம் பயசின் வேண்டுகோளின்படி கிறிஸ்தவர்கள் எல்லா ஆலயங்களிலுமே ஒன்று கூடி அன்னைக்கு ஜெபமாலை ஜெபித்து பரிந்துரை கேட்டனர். போருக்கு தயாராக முன் 200 போர் கப்பல்களில் இருந்த மாலுமிகள் ஜெபமாலை ஜெபித்து தங்களை போருக்கு ஆயத்தப்படுத்திக் கொண்டனர். திருத்தந்தை தாம் கண்ட அற்புத காட்சியில் ஐரோப்பிய கிறிஸ்தவர்களின் புனித படைகள் வெற்றி பெறுவது உறுதி என்று கண்டார். அவ்வாண்டு அக்டோபர் 7ஆம் நாள் இவ்வெற்றி உறுதி செய்யப்பட்டது. இந்த வெற்றி குறித்து அன்னையை வெற்றியின் மாதா என்று போற்றினர். கிபி 1573 திருத்தந்தை 13ஆம் கிரகோரியார் ஜெபமாலையின் வாயிலாக பரிந்துரை கேட்டு பெற்ற வெற்றி என்பதால் அன்னைக்கு ஜெபமாலை அன்னை என்ற திருநாமம் சுட்டி சிறப்பித்தார். ஜெபமாலை எத்துணை அளவு சக்தி வாய்ந்தது என்பதற்கான உண்மை உலகெங்கும் பரவியது. இன்றளவும் ஜெபமாலை தியானிப்பதன் மூலம் அன்னை வழி பரிந்துரை கேட்டு நன்மைகள் பெற்றுக் கொள்வோர் ஏராளம் ஏராளம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.